தமிழ் அறிந்தவர்கள், தமிழ் பேராசிரியர்கள் இவர்களை வாழ்த்த ஒரு மருத்துவர் வந்தால் எப்படி இருக்கும்? திருச்சியின் அடையாளமாக மருத்துவ உலகில் சிறப்பான நூல்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிற மருத்துவர் வேணி அவர்கள் வாழ்த்துரைக்காக ஒரு சில நொடிகள். பிறர் பிணி தீர்க்கும் மருத்துவராய் இவ்வையகத்தில் வாழ அருளிய என் இயற்கை அன்னையை வணங்குகிறேன். மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் அறங்காவலர்கள், உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக ஆர்வமுடன் உள்வாங்கி ரசித்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கங்கள். லாஸ்ட் இயர் ஆனுவல் கேதரிங் இதே ஸ்டேஜில் தான் இருந்தது. அப்போ நானும் விஜயசுந்தரி அக்கா 2 பேர் மட்டும்தான் லேடிஸ் இந்த ஸ்டேஜில், இது எல்லாருமே ஜென்ஸ். ஆனால் இன்றைக்கி 50% மேலே லேடிஸ் இதில் அமர்ந்திருக்கிறோம். அதாவது பாரதி பாஸ்கர் மேம் சொன்ன மாதிரி ஒரு ஆண் தன்னை முன்னிறுத்துவதற்கும் ஒரு பெண் தன்னை சமுதாயத்தில் முன்னிறுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒவ்வொரு பெண்ணும் தன் குடும்பம் தாண்டி இந்த சமுதாயத்துக்கு வெளியில் வந்து நிற்கிறதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்தால் தான் இது சாத்தியமாகும். அது இந்த காலகட்டத்திலையும் இருக்குது. இவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நம்மளால் கற்பனை செய்ய முடியுது. எந்த வசதிகளும் இல்லாமல் ஒரு முப்பெரும் தேவிகள் அவர்கள் துறையில் தன்னை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்வை பெண்களை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் உதித்தமைக்கு முதலில் திருச்சி நகைச்சுவை மன்றம் உறுப்பினர்கள், செயலாளர் திரு சிவகுருநாதன் சார் அவர்களுக்கு நன்றிகள். இந்த தருணத்தில் இங்கே இருக்கிற பெண்களுக்கு ஒரு மருத்துவராக நான் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது பெண்கள் வந்து தனக்காக டைம் ஒதுக்கிறத சுயநலமோ அப்படின்னு ஒரு கில்ட் ஃபீல்குள்ளே போயிடுறாங்க. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறதுனால நான் இதை வந்து ஃபீல் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எது நல்லதோ அதுக்கு வந்து ஒரு மணி நேரம் டைம் ஒதுக்குங்க. உங்கள் ஹெல்த்துக்காக இருக்கட்டும், உங்களோட பேஷனுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் ஒரு டைம் ஒதுக்குங்க. அப்படி நீங்கள் டைம் ஒதுக்கும்போது தான் நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு பர்சனாக நம்ம வந்து அறிமுகமாகும். இல்லைன்னா ஒரு 60-70 வயசில் போயிட்டு நம்ம லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது அது வெறுமையாக நமக்கு தெரியக்கூடாது. அதை வந்து நீங்கள் சுயநலம்னு நினைக்காம டைம் ஒதுக்குனாதான் நம்ம ஃபேமிலியை இன்னும் நம்ம ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டு போக முடியும். இப்போ 2026 இன்னும் 3 நாள் தான். ஸோ இந்த 1 மணி நேரம் நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி என் ஹெல்த்தை பார்த்துக்குவேன். அப்போ தான் இந்த ஃபேமிலிக்கு நான் இந்த ஃபேமிலியோட சுமையாக இழுக்க முடியும். இந்த ஃபேமிலிக்கு நான் சுமையாக மாறிட மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் கரெக்டாக செய்யுங்க. இந்த முப்பெரும் தேவிகளுக்கு விழா தொடுத்து இந்த அருமையாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த திருச்சி நகைச்சுவை மன்றம் தான் நான் எழுதின புக்கு என்னை வந்து ஒரு எழுத்தாளராக ஒரு பேச்சாளராக உங்கள் முன்னாடி இப்போ நிறுத்தியிருக்கு. அதற்கு இந்த தருணத்தில் நன்றி கூற விரும்புகிறேன். நன்றி. உங்கள் அத்தனை பேருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நல்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர், பக்கவாதத்தையும் வெல்லலாம், நலவாழ்வு 40 நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவோம் தெளிவோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.